பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில மறைமுகமாக பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில தனியார் பேருந்துகளுக்கு கட்டணம் உயர்வு இதை பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன செய்தார்? ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி உடைய கட்டண உயர்வு 30 ரூபான்றது 35 ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு மறைமுகமா கட்டணங்களை வசூலிக்கிறாங்க தனியார் பேருந்துகள். ஸோ தனியார் பேருந்துகளுக்கு ஒரு முக்கியமான முற்றுப்புள்ளி வைப்பாங்க போக்குவரத்து துறை. அப்படி கட்டணம் வசூலிக்கும் போக்குவரத்துக்கு பேருந்துகளுடைய உரிமத்தை ரத்து செய்வாரா போக்குவரத்து துறை அமைச்சர்? என்னன்றதை பத்தி தான் நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல டிஎன்எஸ்டிசி டிஎன்எஸ்டிசில 2026 நோட்டிபிகேஷன் எப்பொழுது வர இருக்கு? ஸோ புதிய நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசில விரைவில் வெளியிட போறாங்க. தமிழகம் முழுவதுமே போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் ஓகேங்களா. ஸோ கண்டக்டர் தனியாக கிட்டத்தட்ட 28,000 பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்க போறாங்க. ஸோ டிரைவரே பார்த்தீங்கன்னா 20,000 பேரும், கண்டக்டர் ஓகேங்களா 8,000 பேரும், ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஸோ இந்த மாதிரி பணியிடங்கள் அனைத்துமே இந்த டிஎன்எஸ்டிசியில இந்த ஆண்டு எடுக்க போறாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அருகில் உள்ள ஆர்டிஓ ஓகேங்களா ஆர்டிஓ அலுவலகத்துக்கு சென்று நீங்க டிஎல் டிரைவிங் லைசன்ஸும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கலாம். இந்த கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு நிலையத்துக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கணுங்க. இதை வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ இதை எல்லாமே பயன்படுத்தி தான் போக்குவரத்து கழகத்துல உங்களால ஜாயின் பண்ண முடியும். இப்போ அருகாமையில் இருக்கிற போக்குவரத்து கழகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையும் பெற்று தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ நீங்க இப்ப போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்த பேட்ச்ல உங்களுக்கு பணி நியமன ஆணைகள் எல்லாமே இந்த ஆண்டு இறுதி டிசம்பருக்குள்ளாம போஸ்டிங் போட்டுருவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ டிரைவர் கண்டக்டர் இந்த பணி நியமனங்கள் 2025 நியமனங்கள்ல நிறைய குளறுபடிகள் மற்றும் முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஸோ டிரைவர் கண்டக்டர் 2025 கிட்டத்தட்ட 3,274 பேர்ல இன்னும் பார்த்தீங்கன்னா 2,500 பேர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இன்னொரு 800 பேர் பக்கம் பெண்டிங்ல இருக்காங்க. ஸோ இந்த 800 பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருப்பவர்களுக்கு எப்பொழுது போஸ்டிங் போட போறாங்க அப்படின்றது இன்னும் சரியா தெரியல. ஸோ கிட்டத்தட்ட நாட்கள் எல்லாமே நெருங்கிருச்சு. இந்த 800 பேருக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போக்குவரத்து துறையின் சார்பாக இன்னும் ஒரு சில வாரங்கள்ல வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசில தனியார் பேருந்துகள் டிஎன்எஸ்டிசி பேருந்து நிலையங்கள்ல பயன்படுத்தும் தனியார் பேருந்துகளுடைய உரிமம் வழக்கத்திற்கு மாறாக பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இப்படி மறைமுக கட்டணம் உயர்த்தும் பேருந்துகளின் உரிமத்தை உடனடியா ரத்து செய்யணும். ஸோ இதற்கு பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பேருந்து கட்டணம் அரசு பேருந்து கட்டணம் இதுவரை உயர்த்தப்படவில்லை. ஆனா தனியார் பேருந்து கட்டணம் மறைமுகமாக மக்களிடமிருந்து கொள்ளையடிக்க விதத்தை உடனடியா ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் இதை முக்கிய முடிவா எடுப்பாரு அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசில இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நீண்ட ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.